ஞானம் உள்ளவங்க இவையெல்லாம் கவனித்து பாருங்கள். தப்பு பண்ணுறாங்க, தண்டனை அனுபவிக்கிறாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க, ஆண்டவரை விடுவிக்கிறாங்க. மறுபடியும் பாவம் பண்ணுறாங்க, மறுபடியும் பாடுகளை கர்த்தர் அனுப்புகிறாரு, பாடுபடுறாங்க. மறுபடியும் அவங்க என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஆண்டவர் அவளுக்கு என்ன செய்கிறாங்களா? பரிகாரம் பண்ணுறாரா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 107. கர்த்தர் அவர்களுக்கு செய்த அற்புதமான கிரியைகளை குறித்து இங்கே சில சம்பவங்கள், ஒரு 5-6 நிகழ்வுகளை, சம்பவங்களை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி சொல்ல கடவர்கள், எப்படி, யார் அப்படி சொல்ல கடவர்கள்? ஆமென். கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள், அப்படி சொல்ல கடவர்கள். அல்லேலூயா. அப்போது இது பாபிலோனிய சிறைப்பில் திரும்பி வந்ததன் போது பாடின பாடலாக இருக்குமோ? அந்த நேரம் பாடின பாட்டு. அப்படி சொல்ல கடவர்கள். எப்படி சொல்ல கடவர்கள்? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல கடவர்கள். யார் சொல்லணுமா? மீட்கப்பட்டவர்களும் சேர்க்கப்பட்டவர்களும், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களும், இயேசுவின் சரணமாகிய திருச்சபையில் சேர்க்கப்பட்டவர்களும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல கடவும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, இங்கே 4வது வசனத்தில் இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். 4ஆம் வசனத்துலேருந்து 9ஆம் வசனம் ஒரு சம்பவம். அதாவது ஒரு கூட்டம் ஆட்கள் அப்படியே போயிருக்கிறாங்க. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காண அப்படி போகும்போது வனாந்தரத்தில் வழி தெரியாமல் மிஸ் பண்ணிட்டாங்க. வழியை தவற விட்டுட்டாங்க. வழியை தவற விட்ட உடனே பசி, தாகம், தண்ணிக்கு அந்த வனாந்தர பகுதியில் பசி ஒரு பக்கம், தாகம் ஒரு பக்கம், ஆற்று மாடு ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால சோர்வு ஒரு பக்கம். எப்படி அதனால் அலைஞ்சு திரிகிறாங்க, என்னவா நடக்காதான்னு. அப்படி ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் நேரத்தில் தங்களை ஆபத்தில் கர்த்தரை நோக்கி அப்பான்னு கூப்பிட்டாங்களாம். அந்த இக்கட்டு நேரத்தில் கர்த்தரை விடுவித்தாரான். எப்படின்னு தெரியல. எப்படியோ உங்களுக்கு பசிக்கு ஆகாரத்தையும் தாகத்துக்கு தண்ணீரையும் பாதைக்கு வழியையும் காமிச்சு விடுவிச்சிட்டாங்க. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர செம்மையான வழியில் நடத்தினாங்க. தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்பிட்டாங்க. அதனால் அவருடைய கிருபையின் நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற இந்த அதிசயங்களை நினைத்து துதிப்பார்களாக. அல்லேலூயா. இன்றைக்கும் வழி தெரியாமல் அவன் பசியோடும் அவன் தாகத்தோடும் ஆத்மாவில் ரொம்ப சோர்வோடும் எங்கே போவதென்று வழி தெரியாமல் முட்டு சந்து நின்று கொண்டிருக்கிறது போல அடுத்து வழி தெரியாமல் திகைத்து நிற்கிற நீங்கள் இப்பவும் பிந்தி போகலை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களை விடுவிப்பார். நிச்சயமாக அவர் விடுவிக்கும் போது நீங்கள் அவருடைய கிருபையின் நிமித்தம் அவரை நீங்கள் துதியுங்கள். இப்படி ஒருத்தருக்கு செய்திருக்கிறதுனால உங்களுக்கும் அவர் செய்வார்.
அடுத்து பார்த்திங்கன்னா 10வது வசனத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10வது வசனத்திலேருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த ஒரு பகுதி. 10ஆம் வசனத்துலேருந்து 16வது வசனம் வரைக்கும் உள்ள விஷயத்தை பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணாங்களாம், உன்னதமாடி ஆலோசனை அசட்டை பண்ணாங்களாம். யார்? ஜனங்கள். அதனால் அந்த அதனாலங்கிற வார்த்தை 11ஆம் வசனத்தில் இல்லை, நான் புரிஞ்சுக்கிறேன். அசட்டை பண்ணினவர்கள். அப்போ என்ன நடந்துச்சு? அதனால் அந்த காலத்திலும் மரண இருளையும் வைக்கப்பட்டாங்களாம், ஒடுக்கத்திலையும் இரும்பிலையும் கட்டுண்டு கிடந்தாங்களாம். அவங்களுடைய இருதயத்தை வருத்தத்தினால ஆண்டவர் தாழ்த்தி போட்டாரா, சகாயம் இல்லாமல் விழுந்து போனாங்களாம். இப்போ விழுந்து போன நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்களாம். கர்த்தருடைய இக்கட்டிலேருந்து நீங்களாக்கி ரட்சித்தாராம். அல்லேலூயா. அந்த மரண இருளிலிருந்து வெளிப்பட பண்ணாராம், கட்டுகளை அறுத்தாரா, வெங்கல கதவுகளை உடைச்சாரா, இரும்பு தாழ்பாலில் முறித்தாரா. கர்த்தர் செய்தார். செய்ய முடியும். ஏன் இந்த பிரச்சனை அவருக்கு ஏன் இந்த பிரச்சனை 9ஆம் வசனம் சொல்லப்பட்ட 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது? ஆமாம், கலகம் பண்ணாங்க, அசட்டை பண்ணாங்க. அதனால் இப்போ துதிக்கிறாங்க. அதனால் சொல்கிறாங்க 16ஆம் வசனத்தில் அப்படியே கிருபை நிமித்தம் மனுபுத்திர அதிசய நிமித்தம் துதிப்பார்களாக. நாம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறார். 17ஆம் வசனத்திலேருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் 3வது சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். 3வது சம்பவம் 17 to 22 என்ன பார்க்குறோம்? நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கம், தங்கள் அக்கிரமத்தினால் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறாங்க. அவங்க ஆத்துமா அதனால் பாதக மார்க்கமும் அக்கிரமமும், இதனால் அவங்களுக்கு என்ன வந்துச்சு? அவங்க ஆத்துமா சகல போஜனத்தை ஆரோசித்தது, மரண வாசல் பரியந்து சமீபம். இப்போ வியாதி போச்சு, நோய் கொண்டு ஒடுங்கி போகிறாங்க. காரணம் என்ன? பாதக மார்க்கம், அக்கிரமம். இதனால் அவங்களுக்கு ஒரு வேதனை. இந்த வேதனையிலையும் மனம் திரும்புகிறாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆபத்தில் கர்த்தரை கூப்பிடுறாங்க, கர்த்தர் விடுவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் விடு. நம்முடைய ஆண்டவர் அதான் அவர் நல்லவர், நன்மை செய்பவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் மன்னிக்கிறவர். அப்போ அந்த நல்லவர் கிருபை உள்ளவருக்கு எவ்வளோ விஷயம் இருக்குன்னு பாருங்கள். நல்லவர், நன்மை செய்பவர், அவர் கிருபை உள்ளவர், மன்னிக்கிறவர். மன்னிச்சார், ரட்சித்தார். அப்போ எப்படின்னா வசனத்தை அனுப்பி குணமாக்கினாராம், அழி தப்பினாராம். அவர்கள் கர்த்தரையும் அவருடைய கிருபை நிமித்தம் அனுப்பத்தை செய்கிற அதிசயம் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. கர்த்தரை நல்லா கர்த்தரை துதித்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா அல்லேலூயான்னு. எதனால் பிரச்சனை? பாதகத்தால், அக்கிரமத்தால். பிரச்சனையில் நொந்து போய் நூலானதுக்கப்புறம் அப்போ என்ன செய்கிறாங்க? ஜெபிச்சாங்க. ஜெபத்தை கேட்டு விடுவிச்சார், மறுபடியும் துதிக்கிறாங்க. தொடர்ந்து துதிச்சுட்டே இருக்கணும், திரும்பவும் பின்னுக்கால போகக்கூடாது. சரி, 23ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த ஒரு சம்பவம் பார்க்கணும். 4வது சம்பவத்தை பார்க்கணும். 23ஆம் வசனம். கப்பலில் பிரயாணம் பண்ணுறாங்க, கடல் யாத்திரை பண்ணுறாங்க, திரளான தண்ணி தொழில் செய்கிறாங்க. அவங்க கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்தினுடைய அதிசயங்களையும் பார்க்குறாங்க. ஆண்டவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணுதான். இப்போ இவங்க எங்கே தப்பு பண்ண மாதிரி இங்கே ஒன்றும் சொல்லப்படலை. இங்கே இவங்க அந்த முதல் வசனத்துலேயும் முதல் பகுதியில் உள்ளதான வசனத்தை பார்த்திங்கன்னா, தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திர வழியில் போனாங்க. அப்போ என்னாச்சு? அவங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அங்கே நினச்சிதாங்களா பிரயாணப்பட்டு போனாங்க. அது ஒரு வேளை அவங்க சிதறி போன காலகட்டமாக இருக்குன்னு நினைக்கும். பாவத்தை நிமித்தம் சிதறப்பட்ட காலத்தில் உள்ளவங்களா அப்படின்னு நமக்கு தெரில. ஆண்டவர் நடத்தினாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ கீழ்ப்படியாமன்னு பார்க்குறோம். 2வதுல நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்குறோம்? 10 கலகம் பண்ணாங்க, அசட்டை பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து 17 பார்க்குறோம் பாதக மார்க்கம், பாதகத்தாலும் அக்கிரமத்தாலும் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே 23ஆம் வசனத்தை வரும்போது என்ன காரணம் சொல்லப்படல. சில நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு நம்ம பாவம்தான் காரணம்னு நினச்சிடக்கூடாது. சில நேரத்தில் கர்த்தர் சிலவற்றை கற்றுக் கொடுப்பதற்காகவும் கர்த்தர் செய்கிறார். அப்போ காற்று வருது, அலைகள் கொந்தளிக்க பண்ணுது, இவங்க மேலே ஏறி வெறித்தவர் போல தடுமாறுறாங்க. அவங்க தங்களுடைய சுய ஞானத்தை பயன்படுத்துகிறாங்க. சுய ஞானம். அவங்க கர்த்தரை மேலே நம்பிக்கை வைக்கல, தங்களுடைய தன்னம்பிக்கை மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. கர்த்தருடைய சித்தத்தை பற்றி யோசிக்கல, தங்களுடைய மன ஞானத்தினால் பார்த்தாங்க. ஞானமெல்லாம் மூழ்கி போச்சான். அப்பொழுது ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்களாம். கர்த்தர் விடுதலை பண்ணாராம், கொந்தளிப்பை அமர்த்தினாராம். அது அலைகள் அடங்குதான்,
அமைதல் உண்டானால் சந்தோஷப்படுறாங்களாம். நாடின துறைமுகத்தை கர்த்தரை கொண்டு போய் சேர்க்குறாங்களாம். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து ஜனங்களின் சபையில் அவர்களை உயர்த்தி மூப்பொருளின் சங்கத்தில் அவர்களை போற்றினார்களாம். அல்லேலூயா. தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்கள், எவ்வளோ கிருபை உள்ளவர்னு பாருங்களேன். 34ஆம் வசனத்தில் அடுத்த ஒரு சம்பவம், அந்த 5வது நம்ம சொல்ல முடியாது, அடுத்த ஒரு சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவர் அவளுக்கு கொடுத்ததான அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்குறோம். என்ன ஆசீர்வாதம் தர்றாருன்னா, குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஊரணிடமாக மாற்றுகிறாராம். யார்? குடிகள் பொல்லாப்புனால அவாந்திர வழியை அப்படிப்பட்டதான் அந்த இடத்த அவர் அவாந்திர தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நீரூற்றாக மாற்றி பசித்த விலங்கை குடியேற்றுகிறாராம். பொல்லாப்பான நிமித்தம் நிலைமை மாற்றினாராம். பசித்த விலங்கை குடியேற்றி நகரத்தை உண்டாக்குறாராம். வயலில் உண்டாக்குனாங்களா, விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுக்கிறாங்களாம். வரத்துள்ள பலனை தரும். அப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் அந்த கானான் தேசத்து ஜனங்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் தேசத்தை ஊர்நலமாக்கி அவங்கள துரத்தி விட்டுட்டார். அவங்கள துரத்தி விட்ட இடத்துல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அங்கே என்ன செய்கிறார்? குடியேற்றுகிறாராம். அங்கே வயலில் விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி வரத்துள்ள பலனத்தை தான் அவங்க ஆசீர்வதிக்கிறாராம். மிகுதியும் பெருகிறாங்களாம். மிருக ஜீவனம் குறைபடாமல் இருக்க பண்ணுறாராம். அப்படி அவர்கள் வச்சிருந்தாராம். பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைபட்டு தாழ்ச்சி அடைகிறாங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவர் பிரபுக்கள் மேலே இகழ்ச்சி வர பண்ணி வழி இல்லாத வாந்தத்தில் அவளை திரிய செய்கிறாராம். அப்போ எளிமையானவன் சிறுமையானவன் என்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தை வைத்து வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறார். அப்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 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 பொல்லாப்பு நிமித்தம் ஒரு ராஜாவை தள்ளி இன்னொரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். சாதாரணமானவரை உயர்த்துகிறார். அப்போது இந்த உத்தமர்கள் அவரை கண்டு மகிழ்வார்கள், நியாயக்கேடெல்லாம் வாயமுண்டு. அப்போ நியாயக்கேடு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நீதி செய்கிறவர்களை கர்த்தர் அவன் விடுவிக்கிறார். கர்த்தரை நோக்கி பாருங்கள். நாம் விசுவாசிப்பது தான் நமக்கு நீதி. கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள், விசுவாசியுங்கள் சொல்லிட்டு கடைசியாக ஒரு இது, எவன் ஞானம் உள்ளவனோ, திரும்ப இந்த 107 வாசிங்க. ஞானம் உள்ளவங்க இவையெல்லாம் கவனித்து பாருங்கள். தப்பு பண்ணுறாங்க, தண்டனை அனுபவிக்கிறாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க, ஆண்டவரை விடுவிக்கிறாங்க. மறுபடியும் பாவம் பண்ணுறாங்க, மறுபடியும் பாடுகளை கர்த்தர் அனுப்புகிறாரு, பாடுபடுறாங்க. மறுபடியும் அவங்க என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஆண்டவர் அவளுக்கு என்ன செய்கிறாங்களா? பரிகாரம் பண்ணுறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் இப்படி இராதபடிக்கு, இந்த சுழற்சியும் வாழ்க்கையில் தொடர்ந்து போகாதபடிக்கு அப்படி கவனித்து பார்த்து அவருடைய கிருபைகளை உணர்ந்து அந்த கிருபைக்கு தகுதியாக, அந்த கிருபைக்கு பாத்திரராக, அந்த கிருபையில் வளர நம்ம கர்த்தர் கிருபை ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தந்தருள்வாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 107வது சங்கீதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி தேவனை விசனப்படுத்தினாலும், தேவனுக்கு தகாத காரியங்களை, ஏற்காத காரியங்களை செய்தாலும் அவர்கள் மறுபடியும் மனம் திரும்பும்போது மறுபடியும் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? கர்த்தர் இறங்கத்தக்கவராக இருக்கிறாருங்கிறத நம்ம இதில் பார்க்க முடிகிறது. அவங்க என்ன செய்தாராம்? தாபரிக்கும் ஸ்தலத்துக்கு அவங்கள கொண்டு வந்து சேர்த்தார். மறுபடியும் தப்பு பண்ணாங்க, மறுபடியும் மனஸ்தாபப்பட்டாங்க. அந்தகாரமான மரண இருளிலிருந்து அவங்க என்ன செய்தாராம்? வெளிப்பட பண்ணி அவருடைய கட்டுகளை அறுத்தார்ன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக கடலின் கொந்தளிப்புகளை அடக்கினார் என்று சொல்லி பார்க்குறோம். அவாந்திர வெள்ளை அம்மை தண்ணீர் தடாகமாக்கி வறண்ட நிலத்தை அவர் நீரூற்றுகளாக மாற்றி அதில் அவர்களுக்கு விதைப்பை ஏற்படுத்தி பலனை பெருகச் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமேன். அடிக்கடி தேவனுக்கு விரோதமாக செய்தாலும் மறுபடியும் மனம் திரும்பும்போது கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவருடைய வம்சங்களை
எண்ணி முடியாததாக மந்தையை போல பெருக பண்ணுகிற தேவனாக இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த நாளிலும் உத்தமமாய் நடக்கிறவர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள். நியாயக்கேடு எல்லாம் தங்கள் வாயை மூடும் என்று சொல்லி பார்க்குறோம். ஞானம் உள்ளவன் இவைகளை சிந்தித்து தேவனுடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வான். இந்த நாளிலும் அவர் எவ்வளவாய் வல்லமை உள்ள தேவன் என்பதை இந்த நாளில் நினைத்து பார்த்து அவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவுதான் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் நீர் ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் உங்களுடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறீர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு நீர் கொடுத்ததான அப்பா வாக்கு தத்தத்தை கத்தாவை நினைவு கூர்ந்து மறுபடியுமாக அவர்களுடைய சந்ததியை கத்தாவை அப்பா இதுவரையிலும் நீர் காப்பாற்றி வழிநடத்தி வந்த உங்களுடைய பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கத்தாவை இந்த நாளிலும் நாங்களும் கத்தாவை உங்களுடைய உடன்படிக்கையில் மீறாதபடிக்கு உங்களுடைய உடன்படிக்கைக்கு கத்தாவை துரோகம் பண்ணாதபடிக்கு கத்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடையதான கிரியைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். தேவரீர் நீர் அற்புதம் செய்யும், உம்முடைய கிருபையிலே பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.